இந்த எடப்பாடி இன்னைக்கு செங்கோட்டையன் இப்படி பேசினதால, அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும்னு பேசினதால, இதே கருத்தை கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த முன்னோடியாக இவர் இருந்திருக்காரு. தே வில் ஓப்பன் அவுட். அவங்க வந்து இனிமேல் பேசுவாங்க. இந்த குறிப்பாக வந்து கடந்த ஆண்டு வந்து 6 அமைச்சர்கள் நாங்கள் எடப்பாடியை வலியுறுத்தினோம் அப்படின்னு மந்திரி பேரெல்லாம் முன்னாள் மந்திரிகள் வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம்லாம் அவர் பேர் சொன்னார். மற்ற 5 பேரும் வாயை திறக்கல. நேற்று செங்கோட்டையை மட்டும் அதிகாரப்பூர்வமாக அதை கன்ஃபார்ம் பண்ணார். அவங்களாம் வாயை திறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரியாக்ஷன். எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். அவங்களும் இனிமேல் பேச ஆரம்பிச்சிட போகிறாங்கன்றதுக்காக தான் இந்த அப்படி வாங்கிக்கோன்னு பொறுப்புலேருந்து நீக்கினது. இப்போ மற்றவங்க பேசுறதுக்கு தயங்குவாங்க. இப்போ நாளைக்கு தங்கமணி பேசுகிறாருன்னா தங்கமணியை நீக்குவார். முன்னால் ஆனதை பாருன்னுவார். எடப்பாடி வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டார். நான் தான் அதிமுக, இஷ்டம் தான் அறியல, வெளியில் போ. நீ வந்து என்ன வேணால் சொல்லு. நான் ஒரு எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லைன்னா சொல்லு. நான் ஆளுமை தான். என் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணால் நீ வெளியில் போகலாம். நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை. இன்றைக்கி இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமியோடலாம் அவர் பேசியிருக்கார். ஐ திங்க் திண்டுக்கல் அங்கே இருந்திருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஏன் அவங்கெல்லாம் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்காங்க?